பெண்ணே, ஒரு நிமிஷம் உன் மனசுக்குள்ள நேர்மையாக பதில் சொல். நீங்க லவ் பண்ற அந்த மனிதர் இப்பவும் முன்னாடி மாதிரி உங்களை அதே அளவுக்கு லவ் பண்றாரா? அல்லது அந்த அன்பு மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே இருக்கா? முன்னாடி ஒரு மெசேஜ் லேட், ஆனா என்னாச்சுன்னு கேட்டாரு. இப்போ நீங்க ஆன்லைன் இருந்தாலும் ரிப்ளை வராது. முன்னாடி உங்க சிரிப்பு அவருக்கு முக்கியம், இப்போ உங்க கண்ணீர் கூட அவரை அதிகம் பாதிக்காது. இதுதான் காதல் மாறுதலா? அல்ல, இதுதான் உண்மையான காதலின் முடிவா? பெண்ணே, காதல் ஒரு நாள்ல குறைந்து போகாது. அது மெல்ல மெல்ல உடையும், சத்தம் இல்லாமல், அறிகுறி இல்லாமல். நீங்க கவனிக்காமலே. இன்னொரு கேள்வி, நீங்க அவரை இழந்துட்டீங்களா? அல்ல, நீங்க உங்களை இழந்துட்டீங்களா? 2026ல் லவ் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் பிரேக்கப் இல்லை. ரீசன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, வேல்யூ இல்லை. யாரும் இதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த உண்மை கடினம். ஆனால் இதுதான் ரியல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிக்க போறது 2026ல் காதல் குறைவதற்கு 5 உண்மைகள். இது சிம்பிள் டிப்ஸ் இல்ல, இது பெயின்ஃபுல் ரியாலிட்டி. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. யாரை பிடிக்கணும், யாரை விட்டுடணும், முக்கியமா உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் நினைவில் வை. காதல் காக்கணும்னா முதல்ல உன்னை காப்பாத்திக்கணும். வாங்க 2026ன் உண்மையை நேரா பார்க்கலாம். உண்மை எண் 1, கவனம் இல்லாத இடத்தில் காதல் சாகும். பெண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. காதல் லவ் யூ நியூ சொல்றதுல இல்லை, அது டைம் கொடுக்கறதுல இருக்கு. முன்னாடி அவர் பிஸி இருந்தாலும் உனக்காக டைம் கிரியேட் பண்ணுவாரு. இப்போ டைம் இருந்தாலும் உனக்காக யூஸ் பண்ண மாட்டாரு. இது ஸ்மால் சேஞ்ச் மாதிரி தோணும், ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் கிராக். நீங்க கவனிச்சிங்களா? போனுக்கு ஃபுல் அட்டென்ஷன், ஆனா நீங்க பேசும்போது ஹாஃப் மைண்ட். அது என்ன மீனிங்? உங்க இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடுச்சு. நினைவில் வை, உன்னை முக்கியமா நினைக்காதவன் உன்னை மெதுவா இழந்துடுவான். உண்மை எண் 1, கவனம் இல்லாத இடத்தில் காதல் சாகும். பெண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. காதல் லவ் யூ நியூ சொல்றதுல இல்லை, அது டைம் கொடுக்கறதுல இருக்கு. முன்னாடி அவர் பிஸி இருந்தாலும் உனக்காக டைம் கிரியேட் பண்ணுவாரு. இப்போ டைம் இருந்தாலும் உனக்காக யூஸ் பண்ண மாட்டாரு. இது ஸ்மால் சேஞ்ச் மாதிரி தோணும், ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் கிராக். நீங்க கவனிச்சிங்களா? போனுக்கு ஃபுல் அட்டென்ஷன், ஆனா நீங்க பேசும்போது ஹாஃப் மைண்ட். அது என்ன மீனிங்? உங்க இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடுச்சு. நினைவில் வை, உன்னை முக்கியமா நினைக்காதவன் உன்னை மெதுவா இழந்துடுவான். உண்மை எண் 2, அதிகமாக கிடைத்தால் மதிப்பு குறையும். பெண்ணே, நீங்க எப்பவும் அவைலபிள், எப்பவும் ரெடி, எப்பவும் ஓகே நியூ சொல்றீங்க. அப்போ என்னாகும் தெரியுமா? நீங்க ஸ்பெஷல் இல்லாம ஆகிடுவீங்க. முதலில் அவர் உன்னை தேடுவாரு, பிறகு நீங்க தான் அவரை தேடுவீங்க. இதுதான் ரோல் சேஞ்ச், இதுதான் ரெஸ்பெக்ட் லாஸ். சாணக்கியர் சொல்றாரு, எப்பவும் கிடைக்கும் விஷயத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால உன்னை நீ மதிச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஏசல் சொல்லாதே. உண்மை எண் 3, உணர்ச்சி அதிகமாக இருந்தா நீ தான் காயப்படுவ. பெண்ணே, நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க, அது தப்பு இல்லை. ஆனா கண்ட்ரோல் இல்லாமல் லவ் பண்றது தான் ப்ராப்ளம். நீங்க அழுவுறீங்க, பெக் பண்றீங்க, ப்ளீஸ் சொல்றீங்க. அந்த மோமெண்ட்ல அவருக்கு ஒரு கிளாரிட்டி வரும், இவள் என்னை விட மாட்டா. அதுதான் பவர் ஷிஃப்ட். நினைவில் வை, அதிகமான அன்பு சில நேரம் அடிமைத்தனமாக மாறும். நீங்க காமா இருந்தா அவருக்கு கன்ஃபியூஷன் வரும். உண்மை எண் 4, வளர்ச்சி இல்லாத காதல் நிச்சயம் உடையும். பெண்ணே, ஒரு சின்ன கேள்வி, இடைவேளை. நீங்க லவ் பண்ற ரிலேஷன்ஷிப் இன்னும் முதல் நாள் மாதிரி ஃபீல் கொடுக்குதா? இல்ல எல்லாமே சேம் ஆகி போயிடுச்சா? முன்னாடி ஒரு கால் வந்தாலே முகத்தில் சிரிப்பு வந்துச்சு, இப்போ கால் வந்தாலும் சரி பிறகு பேசலாம் இன்னும் தோணுதா? இதெல்லாம் நார்மல்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இதுதான் டேஞ்சர் சைன். மெதுவான இடைவேளை. ஒரு ரிலேஷன்ஷிப் நிற்கக்கூடாது, அது வளரணும். ஆனா 2026ல் என்ன நடக்குது தெரியுமா? அதே பேச்சு, அதே சண்டை, அதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தினமும் ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். அந்த ரெப்படிஷன்ல காதல் ஃபீல் மெதுவா குறையும், எக்ஸைட்மெண்ட் மறையும், டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். இது திடீர்னு நடக்காது, மெதுவா, சத்தம் இல்லாம, உங்களுக்கு தெரியாம. நினைவில் வை, வளராத காதல் ஒரு நாள் தானாகவே முடியும். பெண்ணே, நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசியாக எப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிங்க? கடைசியாக எப்போ மனசில் இருந்ததை ஓப்பனா பேசுனீங்க? கடைசியாக எப்போ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்க? இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுச்சு. காதல் வாழணும்னா
புதிய நினைவுகள் வேண்டும், புதிய அனுபவங்கள் வேண்டும், இருவருக்கும் வளர்ச்சி வேண்டும். இல்லைன்னா போர்டம் வரும், போர்டம்லேருந்து டிஸ்டன்ஸ் வரும், டிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் வரும். இதுதான் உண்மை. யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதுதான் நடக்குது. காதல் உயிரோடு இருக்கணும்னா அது தினமும் புதுசாக உணரப்படணும். இல்லைன்னா அது மெதுவாக சாகும். உண்மை எண் 5, தவறான மனிதரிடம் சரியான அன்பு வீணாகும். பெண்ணே, இந்த உண்மை கேட்க கஷ்டமாக இருக்கும், இடைவேளை. ஆனால் இதுதான் உண்மை. ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் லவ் பண்ணுற அந்த மனிதர் உங்களை உண்மையாகவே வேல்யூ பண்ணுறாரா? இல்லை உங்களை பழக்கமாக எடுத்துக்கிட்டாரா? முன்னாடி உங்கள் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணார், உங்கள் கால்க்காக ஈகராக இருந்தார். இப்போது ரிப்ளை லேட், இன்ட்ரெஸ்ட் குறைவு, இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் அதிகமாக லவ் பண்ணுறீங்க, இன்னும் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவர் மாறுறாரா? இடைவேளை இல்லை. ஏன்னா தவறான மனிதரிடம் சரியான அன்பு ஒருபோதும் வேலை செய்யாது. பெண்ணே, நீங்கள் நல்லவங்க இருக்கலாம், உண்மையாக லவ் பண்ணலாம். ஆனால் ராங் பர்சன் கிட்டனா அது எல்லாம் வேஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு பூவாக இருந்தால் தண்ணீர் இல்லாத மண்ணில் போட்டால் அது வளரும்? இல்லை, அது மெதுவாக உலர்ந்து போயிடும். அதே மாதிரி அன்பு இல்லாத மனிதரிடம் நீங்கள் கொடுக்கும் அன்பு மெதுவாக உங்களை உடைக்கும். நினைவில்வே, உன்னை மதிக்காத இடத்துல நீ எவ்வளவு கொடுத்தாலும் நீ தான் காலியாகி விடுவ. பெண்ணே, இன்னொரு கேள்வி, நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை அவரை இழந்து விடுவோன்னு பயந்து இருக்கிறீங்களா? இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அன்பு இருந்தால் அமைதி வரும், பயம் இருந்தால் துன்பம் வரும். நீங்கள் பயத்தால் தாங்கிக்கிட்டே இருந்தா அது காதல் இல்லை, அது பழக்கம், அது அடிமைத்தனம். சாணக்கியர் சொல்கிறாரு, தவறான மனிதரை பிடித்து வைத்திருப்பது தவறான வாழ்க்கையை தேர்வு செய்ததற்கு சமம். சரியான அன்பு தவறான மனிதரிடம் போனால் அது காதல் இல்லை, அது மெதுவாக நடக்கும் வேதனை. இப்போ உனக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஏன் காதல் குறைகிறது, எங்கே நீ தவறு பண்ணுற, எதை நீ மாற்றணும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை, காதல் முக்கியம், ஆனால் உன் தன்னம்பிக்கை அதை விட முக்கியம். நீங்கள் உங்களை இழந்துட்டு யாரையும் காக்க முடியாது. உன்னை மதிச்சுக்கோ, உன்னை வளர்த்துக்கோ, உன்னை காப்பாற்றிக்கோ. ஒரு நாள் உன்னை டிசர்வ் பண்ணுறவன் உன்னை தேடி வரும். அந்த நாள் வர ராங் லவ்க்காக வெயிட் பண்ணாதே. நினைவில் வை, காதல் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. லவ் பண்ணுங்க, ஆனால் உங்களை இழக்காதீங்க.